இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட், எலெக்ஷனுக்கு முன்னாடி பாபநாசம் உமையாள்புரம் பகுதியில ஒரு தம்பி, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வீடு கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி பாபநாசம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அசாருதீன் உதுமான் அலி அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த தம்பியோட அப்பாவுக்கும் மரம் ஏறும்போது கீழே விழுந்து கை உடைஞ்சிருச்சு. அவங்க வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கோரிக்கைய முதலமைச்சர் விஜய் சார்ட்ட சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் சாரும் அமைச்சர் மூலமா அவங்களுக்கு ஒரு வீடும் வாங்கி கொடுத்துட்டாரு. செகண்ட், மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ கல்லாணை அவர்கள் தன்னோட 2 மாத சம்பளம் 2 லட்சத்தை ஏழை எளிய மாணவர்களோட கல்விக்காக கொடுத்திருக்காரு. இவரு எங்க தொகுதியோட எம்எல்ஏ தான். தேர்டு, முதலமைச்சர் விஜய் சார அவதூறா பேசினதா ராசா அவர்கள் மேல பெரம்பூரை சேர்ந்த அரசு மருத்துவர் ராசா மணிகண்டன் அவர்கள் காவல்துறையில புகார் கொடுத்திருக்காரு. ஃபோர்த்து, பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை நாளைக்கு மதியம் 3 மணிக்கு முதலமைச்சர் விஜய் சார் திறந்து வைக்கிறாரு. ஃபிஃப்த்து, நேத்து வியட்நாமுக்கு சுற்றுலாக்கு போன நம்ம தமிழ் மக்கள் 10 பேரு படகு விபத்துல இறந்துட்டாங்க. அவங்களோட உடல்களை தமிழ்நாட்டுக்கு சீக்கிரமா கொண்டு வர சேலம் டிஜிபி சந்தோஷ் அவர்களை முதலமைச்சர் விஜய் சார் வியட்நாமுக்கு அனுப்பியிருக்காரு. சிக்ஸ்த்து, ஏவாவேலு அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டாரு. நான் ஓடி ஒளியிற ஆள் கிடையாது, எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை, நான் 2016 இருந்து சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சீக்கிரமாவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சொன்ன மாதிரி ஆஜராயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.